படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்ததா? நீங்க எதிர்பார்க்கல நல்லா இருக்கும்ட்டு நீங்க நினைச்சதை விட பொதுவாகவே அந்த மாதிரி தான். இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம எதிர்பார்க்கறது இல்லை இந்த மாதிரி படங்கள் நல்லா இருக்குமான்னு. இது வந்து வழக்கமான ஒரு தமிழ் படம் மாதிரி இருக்காது. இது வரைக்கும் நீங்க தமிழ் படம்னா வழக்கமான ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்லாம இந்த காலத்துல நம்ம குழந்தைங்க என்னவா பிஹேவ் பண்றாங்க, 13 வயசு ஆகும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு துணிச்சல் என்ன, அதுல போய் எங்க மாட்டிக்கிறாங்க, பட் பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இல்லாம அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இது எல்லாத்தையும் ஒரு புதுவிதமான ஆங்கிள் நான் இந்த படத்துல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஒரு லெவல்ல இருக்கும். நான் சொல்றது வந்து படம் முடிஞ்ச உடனே நான் உங்க எல்லாருக்கும் பேச விருப்பமா இருக்கேன். அப்பதான் நம்ம இன்னும் கொஞ்சம் கலந்து பேசுறதுக்கு வசதியா இருக்கும். நீங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டனால நான் பேசினேன். குழந்தைங்க நிறைய பேர் வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்ததா? இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் தமிழ்ல இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அதனால நிறைய பேருக்கு புரியலங்கிறத போய் பிடிக்கலன்ட்டு தப்பா சொல்லிட்டு அது வந்து பெரிய தப்பான ஒரு பிரபகண்டா ஆயிடுச்சு. சார் வாங்க சார். ஒரு அந்தமான் காதலின்னு ஒரு படம் இருக்கு. இந்த மாதிரி இவர் என்னுடைய அந்தமான் காதலி. அதாவது எனக்கு அந்தமான்னா மிஸ்டர் பாஸ்கர் மட்டும்தான் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 4 நூற்றாண்டு பழக்கம் எங்க 2 பேருக்குள்ள. அடிக்கடி பேசுறது இல்லை, அடிக்கடி சந்திக்கிறது இல்லை. பட் எப்ப சந்திச்சாலும் அதே நட்புறவோட அவரையும் அவருடைய குடும்பத்தோடும் இப்பதான் அவருடைய பையனை வளர்ந்து பெரிய பையனை நான் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப அன்பான ஒரு குடும்பம். ஸோ இவங்க மூலமா இன்னைக்கு இந்த திரையரங்கு இந்த ஏற்பாடு எல்லாமே எனக்கு மகிழ்ச்சி. முக்கியமா இந்த படத்தை பத்தின விஷயத்த வந்து இது ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு முழுமையான படம். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் வருது. பெரிய பொருட்செலவுல ரொம்ப நம்பிக்கையோட இந்த பேய் பூதம் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல படம். இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய வரவேற்பு இன்னும் அதிகம். இதுக்கெல்லாம் பெரிய வரவேற்பு கிடைச்சாதான் இன்னும் இந்த மாதிரியான சிறந்த படங்கள் எடுக்க முடியும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அதுக்கு ஒரு சுமாரான வெற்றி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் கடுமையா உழைக்க வேண்டியதா இருக்கு. நான் விட போறதில்லை. இதே மாதிரியான நல்ல படங்கள் நான் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்க போறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்புல உங்க எல்லாரையும் சந்திச்சு நிறைய பரப்புங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வணக்கம். பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி 25 வருடம் எனது நட்பு. பப்பு தொட்டுப்போம் ஊருகா மாதிரி. ஆனா உறவு காரசாரமா இருக்கும் ஊருகா மாதிரி. நாங்க ஊருகாய் கெட்டு போகாது. நீங்க பிரியாணியே செஞ்சா கூட 4 நாளா கெட்டு போகணும். ஊருகாய் வந்து கெட்டு போகும். தான் எங்க நட்பு. ஸோ சார் இங்க வந்தாரு, நிறைய இடம் போனாரு, பாரட்டாக்கு போனாரு, நிறைய லொகேஷன்ஸ் பார்த்தாரு. புது இடம் காமிச்சேன். லாஸ்ட் டைம் அவர் போகும்போது ஆவ்லாக் வயசாக தவிர அவரோட எனர்ஜி லெவல் இன்னும் கம்மியான மாதிரி தெரியும். அவர் மீண்டும் மீண்டும் நல்ல திரையரங்கில் நல்ல படம் செய்யணும். அவர் நல்ல ஹெல்த்தோட இருக்கும். நடிகர், இயக்குனர், சமுதாய ஆர்வலர், பார்க்கலோட படம் பார்த்தெல்லாம் வந்துட்டு நான் நினைச்சுக்கூட பார்க்கல இந்த இல்லாத நிகழ்ச்சி நடக்கணும். இதற்காக நீங்க எங்களோட ஒத்துழைத்து மிக்க மிக்க நன்றி. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு மக்களோட வந்தீங்க. இந்த படத்தை வந்துட்டு இன்னைக்கு பார்த்தா நீங்க இன்னும் இந்த படம் இன்னும் 2-3 ஷோ அதிகம் பண்ணுங்கன்னு. கண்டிப்பா நீங்க படத்தை பார்த்து படம் நல்லா தான் இருக்குது. ஃபிக்ஷனோட அது புது முயற்சி இது. அதனால கண்டிப்பா தொடர்ந்து இந்த வீக்கெண்ட்லயும் அடுத்த வாரம் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. பார்த்து அவருக்கு ஊக்கத்தை கொடுக்கணும். மெயின் அதுதான். அவர் குழந்தைங்கெல்லாம் ஊக்கம் கொடுத்தாதான் அடுத்த புதிய முயற்சிகள் எடுக்கலாம்ல. நம்மளாலதான் படம் எடுக்க முடியும், அவர்தான் எடுக்க முடியும். அதனால அவருக்கு ஒரு ஊஞ்சல் விடும். நம்ம அந்தமான் மக்கள், தமிழ் மக்கள் மிகவும் சிறப்பா ரசிக்கக்கூடிய மக்கள் அவருக்கும் உணரணும். இந்த ரிப்போர்ட்லாம் பண்ணதான் அவருக்கும் சந்தோஷமா இருக்கும், நம்ம அந்தமான் மக்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு வித்தியாசமான முயற்சி சார், ஒரு வித்தியாசமான முயற்சி இது. இந்த ஜானர்ல வந்து நீங்க பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது சார். நான் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு ஹாரரா இருக்குன்னு பார்த்தேன். ஆனா வந்து நல்ல ஒரு எண்டு கிளைமாக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். தேங்க்யூ. அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த அருமையான திரைப்படத்தை இன்று கண்டுகளித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் அருமையா இருந்தது.
அதே போல திரைப்பட வரலாற்றிலேயே அந்தமானில் திரைப்படத்தை எடுத்த இயக்குனரும் நடிகரும் நம் முன்னால் நேரடியாக இந்த தியேட்டரில் நேரடியாக வந்து நம்மோடு கலந்து கொண்டது இது முதல் முறை. அதற்காக அதிலேயும் ஒரு வரலாற்று சிறப்பு, வரலாற்று பதிவாக திரு பார்த்திபன் அவர்கள்தான் முதலில் அந்தமானில் அவர் இயக்கிய நடித்த திரைப்படத்தை நேரடியாக வந்து ரசிகர்களோடு கலந்து கொண்டார் என்பது நம்முடைய வாழ்வில் ஒரு மறக்க முடியாத நினைவு கூறத்தக்க நாளாக இந்த நாள் இனிய நாள் அமைந்திருக்கிறது. நடுவில் சொன்னதான் சரியா இருக்கும். ஐயங்காளி எப்படி வேற ஒரு பிளானட்ல போய் முதல் போய் கால வைக்க போற ஆள் மாதிரி இந்த படத்துல இந்த இடத்துல நான் வந்து கலந்துக்கிறது அந்த ஐயங்காளி மாதிரி. நிச்சயமாக ஐயா. அதே போல அவர் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு 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 பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர், ஒரு அருமையான மனிதர். அவர் எவ்வளவு பிஸியான இங்க வந்து நாளை நாள் நம்மளோட இருந்து ஒரு விருந்தினரா இருந்து அந்த தியேட்டர் ஆனந்த் பரதேஷ் போயிருந்தாரு. இங்க வந்து ரசிகர்களோட தங்கி நேற்று தமிழர் சங்கத்துக்கு அழைச்சோம். அரை மணி நேரம் சமயம் கொடுத்தாரு. அரை மணி நேரம் தான் இருப்பேன்னு. ஆனா ஏறத்தாழ 1.5 மணி நேரம் இருந்து அத்துணை தமிழ் உறவுகளோட அழகாக உரையாடி அவருடைய அத்துணை கேள்விகளுக்கும் பதிலளித்து ரொம்ப சந்தோஷமா நேற்று வந்திருந்த நம்ம தமிழ் சொந்தங்கள் எல்லாம் மன நிறைவோட மகிழ்ச்சியோட சந்தோஷமா எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு போனாங்க. ரொம்ப இது என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம். இதுவரை எத்தனையோ ஆயிரக்கணக்கான திரைப்படங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா முதலில் திரு பார்த்திபன் சார் நல்ல இயக்குனர், நல்ல நடிகர், நல்ல மனிதர் என்பதை நிரூபித்திருக்கிறார். அதனால அவருக்கு நாம வந்து தோளோடு தோள் நின்று அவர் எப்படி சொன்னார், 35 வருடங்களில் அவருடைய சொந்த படத்தை முதலீடு பண்ணி அவர் வந்து எத்தனை நின்னல்கள், எவ்வளவு பொருளாதார பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கமர்ஷியல் படம் 4 ஃபைட்டு 4 குத்துப்பாட்டு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு என்னைக்குமே போனதில்லை. ஒரே ஒரு தடவை பண்ணாரு உள்ளே வழியில. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் இந்த தப்ப பண்ணதில்லை. இரவின் நிழல், புடைக்குள் மழை, ஒத்த செருப்பு அப்படின்னு அவர் எடுக்க அத்துணை படங்களும் தமிழன் என்று சொல்லனா தலை நிமிர்ந்து நில்லனா என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு வித்தியாசமான படைப்பு. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் முன்னாடி, நீங்க இந்த ஒத்த செருப்பு படம் இந்தியிலையும் அவரு இயக்கிட்டாரு. ஹாலிவுட்டுக்கு போகுது அந்த படம். ஆங்கிலத்தில் ஒத்த செருப்பை எடுக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு தமிழினுடைய பெருமையை, தமிழ் திரைப்படத்தை ஆங்கில வெளிநாட்டிற்கும் கொண்டு சென்ற அந்த பெருமை திரு பார்த்திபன் சார் அவர்களை சாரும். சார் நான் அந்த மாதிரி டீம்ஸ் கேன் ஸ்க்ரீன் பண்ணுங்க. ஐ செட் எஸ் சார், லெட்ஸ் டு இட். quite a lot of good movies. அதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம், ஐ மீன் ஸ்டில் நாட் சீன் இட், பட் நான் அந்த ரிவ்யூஸ் படிச்சிருக்கேன். கதை திரைக்கதை வசனம், that's a very fantastic movie. In fact அந்த டைம் வந்து இங்க தியேட்டர் கிடையாது. if you all get time, please go and watch the movie. Yes. Then அப்புறம் ஒத்த செருப்பு, I think that's an excellent movie. And பட் என்ன ஆக்சுவலா இங்க வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ், பிகாஸ் எங்களுக்கு வந்து சவுத் இந்தியன் மூவிஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ட்ரபிள் தான். Unless if it's with star cast அந்த மாதிரி இருந்தா இந்த மூவியை நாங்கள் ட்ரை பண்ணோம். Unfortunately it didn't happen, so but and I'm very happy that we got connected to him. And எனக்கு முதல்ல இந்த மாதிரியான ஒரு யங்ஸ்டர்ஸோட சாரோட சன்னோ இல்லை 40 years old. just 20 years. இல்லை, இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸோட கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் வந்து ஒன் ஆஃப் மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கதையோட படம் எடுத்துருக்க காலத்துல ஃபில்ம் வித்அவுட் எ ஸ்டோரின்னு தைரியமா அனௌன்ஸ் பண்ணி நான் எடுத்த படம். இன்னைக்கு வந்து டைரக்டர் விக்ரமனுடைய பையனை வந்து இட்லிஸ்ட்னு ஒரு படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, விக்ரமன் வந்து என்கிட்ட உதவியாளர் இருந்தவர், மிகப்பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அந்த டைரக்டர். அவர் ஃபோன் பண்ணி, என் பையன் உங்க டைரக்ஷன் நடிக்கணும்னு ஆசைப்படுறான். அதாவது இன்னைக்கு 20 வயசுல இருக்க ஒரு பையன் என் டைரக்ஷன் நடிக்கணும்னு ஆசைப்படுறான். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் மாதிரி ஒரு படமா இருந்தா அது நல்லா இருக்கும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு நல்ல படம் பண்ணும்போது உடனடியாக அதுக்கு பெரிய வரவேற்பு வராம ஒரு 10 வருஷம் கழிச்சு அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு. இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். அதனால என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு நீங்க படம் பார்த்துட்டு போய் இந்த படத்தை பத்தி ஒரு பயங்கர பரப்புரை, நீங்க எப்படி எலெக்ஷன் டைம்ல பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க. வாங்க, நீங்க தான் பேச வைக்கலாம். இப்ப யாராவது ஒருத்தர் பேசினா எப்படி இருந்தது? அந்த உள்ள மைக் கொடுங்க. இந்த மைக் பேசலாம். So actually நான் ஆல்ரெடி விவிஎம் ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்.
அண்ட் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் ஸ்டோரினால இது இன்னும் என்ன பூஸ்ட் அப் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்டோரி வந்து ஆக்சுவலி ஹாரர்ல போகும்னு நினைச்சேன், ஆனா it ended like a science fiction. Thank you. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இல்லைங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்த மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி ஏஜ்ல இருக்கவங்க இந்த படத்தை ரசிக்கணும். அதுக்காக தான் இந்த படம் ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சேன் ஹாலிடேஸ்ல. அது பண்ண முடியாம போயிடுச்சு சில காரணங்களால. இப்போ வந்து ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை வெளியிட்டு இதுல குழந்தைங்க எல்லாம் பார்த்து, இப்போ எடுத்தோன்னே விஜய் படமோ சிவகார்த்தியன் படமோ உடனே என்ன பண்றாங்கன்னா குழந்தைங்க எல்லாம் உளுந்து அடிச்சு போய் பார்த்துருவாங்க இல்லையா, அது எடுத்த உடனே. ஆனா அந்த படத்துல குழந்தைங்களுக்கான விஷயம் எவ்வளவு இருக்கும் நமக்கு தெரியாது. ஜாலியா சாங்ஸ் இருக்கும், அந்த பிபிலி பிபிலி மாதிரி ஒரு சாங் இருக்கும், இதெல்லாம் பார்த்தா நமக்கு குஷியா இருக்கும். பட் ரியலாவே ஒரு குழந்தைங்களுக்காக எடுக்கிற நல்ல படத்தை டெஃபினட்டா குழந்தைங்க பார்க்கணும்னா இது நீங்க வந்து பரப்பணும். இது இப்ப கூட பாருங்க, இப்ப இருக்காது, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்து பிரமாதமா பேசப்படும், டீன்ஸ் பேசப்படும். பட் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நம்ம தொடர்ந்து நல்ல படங்களை பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் ரசிச்சாங்கன்னா இன்னொரு 50 வருஷத்துக்கு என் ஆயுள் கூடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு 30 வருஷம் கழிச்சு நான் டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் நம்மளுடைய ஐடியா. ஸோ ரொம்ப நன்றி நீங்க வந்து சொன்னதுக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த ஷோ வந்து உடனே 8:40 ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு தடவை நன்றி. மறுபடியும் ஒரு நல்ல அடுத்த படத்தோட நான் வரேன்.